ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. யார் குறைந்த செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 20லேருந்து 25, 25லேருந்து 35, 35லேருந்து 45 அபோவ். இது போட்டால் யங்காக இருக்கிற இளைஞர்கள் தான் இன்றைக்கு ரொம்ப குறைவாக செக்ஸ் பண்ணுறாங்கன்னு பல ஆய்வுகளில் வந்திருக்கு. இது அதிர்ச்சியாக இருக்கிற மாதிரி புது ஆய்வுகள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பல்வேறு புதிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. நிறைய நேரம் வேலை செய்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. நாமெல்லாம் ஒரு கண்ணோட்டம் வச்சுருக்கோம், வயதான செக்ஸில் ஆர்வம் இருக்காது அப்படின்னு. இளைஞர்களைப் போல் ஒரு செக்ஸில் வெறியோட ஒரு ஒரு ஃபியூரியஸ்னுவாங்க, அந்த மாதிரி ஆர்வம் இல்லாட்டியும் வாழ்நாள் முழுவதும் ஆண்களும் பெண்களும் செக்ஸில் ஆர்வத்தோடு தான் இருக்காங்க. பல நேரங்களில் தவறான கண்ணோட்டம் இருக்கிறதுனால அவங்க செக்ஸ் பண்ணுறது தவறு, பாவம்னு நினைக்கிறதுனால பல பேர் 50 வயது 60 வயதுக்கு மேலே செக்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் செக்ஸ் ரெகுலராக பண்ணுறது உடம்புக்கும் மனதிற்கும் நல்லது. ஏன்னா ஒரு 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 50-100 வருடங்களுக்கு 100 வருடங்களுக்கு முன்னால் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மனிதனுடைய சராசரி வயது 30 இருந்தது. நம்ம சுதந்திரம் அடையும் போது 45. இப்போ சராசரி இந்தியன் வயது 63, 64ன்னு இருக்குது. இது ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகப்போ நீண்ட நாள் வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை கோடிக்கணக்கில் அதிகரித்துக்கிட்டே இருக்குது. இவரெல்லாம் செக்ஸ் இல்லாமல் நடைபெணமாக எந்த வாழ்க்கையில் எந்த அனுபவமும் இல்லாமல் ஒரு இன்பம் இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் இவங்க எல்லோரும் செக்ஸ் பண்ணலாம். செக்ஸ் பண்ணுறது இவங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகமாக்கும். இவங்களுக்கு கேன்சரோ ஹார்ட் அட்டாக்கோ வராமல் தடுக்கும். செக்ஸில் டிப்ரெஷன் வராது. வயதான காலத்தில் வர முக்கியமான ஒரு விஷயம் தனிமையும் டிப்ரெஷனும், மன அழுத்தம், இதெல்லாம் போகிறதுக்கு செக்ஸ் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் வயதாகும்போது என்ன பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்ளணும், ஆணும் பெண்ணும்? இளைஞர்கள் மாதிரி ஒரு பார்த்த உடனே, அது ஒரு யங் டீனேஜ் பையனுக்கு ஒரு பெண்ணை பார்த்த உடனே செக்ஸ் ஆர்வம் வந்துடும். இதே 60 வயது ஆணுக்கு நேரடியாக ஆணுறுப்போ ஒரு பெண் தொட்டு தூண்டுற அளவுக்கு அப்போ தான் அவருக்கு செக்ஸில் ஆர்வம் வரும். அது மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக நீண்ட நாள் ஒன்றா வாழ்ந்துருக்கிறதுனால ஆணுறுப்பை நேரடியாக தொட்டு தூண்ட வேண்டும். தேவைப்பட்டால் வாய் வழியாக தூண்டுறது இன்னும் பெட்டர். அதே மாதிரி பெண்ணுக்கும் நீண்ட நேரம் தூண்ட வேண்டும். அவங்களுக்கு நல்ல ஒரு உணர்ச்சி வர்றதுக்கு, பெண்ணுறுப்பில் திரவம் வர்றதுக்கெலாம் நீண்ட நேரம் தூண்டணும். அல்லது அவங்க திரவமே யூஸ் பண்ணலாம், விஎல்ஜி ஜெல் போன்ற ஜெல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விரைப்புத்தன்மை எடுத்துக்கிட்டால் 18 வயதில் வர்ற மாதிரி ஒரு விரைப்புத்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இருக்காது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிரேட் 4 வாழைக்காய் மாதிரி ஒரு விரைப்புத்தன்மை அப்படின்னா ஒரு 60 வயதில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இருக்கலாம், நல்லா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல டயட் கண்ட்ரோலில் ஆரோக்கியமான மனிதராக இருக்கும்போது அந்த வயதிலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன் ஜென்ரல் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அதனால் ஒரு பர்ஃபெக்டாக பாடி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒரு விரைப்புத்தன்மை அடுத்து ஒரு முறை செக்ஸ், இப்போ திருமணமான போதில் 3 முறை 4 முறை கூட திரும்ப செக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 60 வயதில் 70 வயதில் பண்ண முடியாது. ஒரு முறை செக்ஸ் பண்ணிவிட்டால் இன்னொரு தடவை செக்ஸ் பண்ணணும்னு ஆர்வமே வர்றதுக்கு பல நாட்கள் கூட ஆகலாம். உடனே அடுத்து செக்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா பல நேரங்களில் அவங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லாமல் போயிடலாம். இந்த மாதிரி பல்வேறு மாறுபாடுகள் 2 பேர் உடம்புலையுமே இருந்து கொண்டு இருக்கும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாறுபாடு இல்லாமல் ஒரு இளைஞன் மாதிரி நாம் செக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா சாத்தியம் இல்லை. இப்போது வயதானவர்கள் செக்ஸ் பண்ணலாமா கூடாதா? கண்டிப்பாக செக்ஸ் பண்ணணும். நீங்கள் செக்ஸ் பண்ணலை அப்படின்னா வேறு சிக்கல்கள் வரலாம். சில நேரங்களில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மனைவி இறந்துட்ட பிறகு ஆண்கள் பல பேர் செக்ஸில் ஈடுபட மாட்டாங்க, சுய இன்பமும் பண்ண மாட்டாங்க. அடுத்து யாராவது இல்லை இன்னொரு துணை வேணும் அப்படின்னு அவர் ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு, இல்லை ஒரு நட்பில் செக்ஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரு 5 வருடங்கள் 4 வருடங்கள் செக்ஸ் பண்ணாமல் இருந்து முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விரைப்பே வராமல் போயிடலாம். யூஸ் இட் ஆர் லூஸ் இட்.
பயன்படுத்து அல்லது இழந்து விடுன்றது தான் இதனுடைய முக்கியமான கோட்பாடு, ஆண் உறுப்பினுடைய கோட்பாடு. நீங்கள் பயன்படுத்தலைன்னா சில நேரம் அந்த 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 ஆர்வத்தை அல்லது செக்ஸையே இழந்துடுற மாதிரி ஆகிடும். அதனால் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கிறது ஆரோக்கியம். இரண்டாவது விஷயம், உங்களுக்கு நல்ல ஒரு விரைப்புத்தன்மை வருது அப்படின்னா உங்களுக்கு மனதும் நன்றாக இருக்குது, உடலும் நன்றாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆணுறுப்பு வந்து உங்கள் ஆரோக்கியத்தினுடைய ஒரு அடையாளம். நல்ல விரைப்புத்தன்மை இருந்தால் உடம்பும் மனதும் நல்லா இருந்தால் தான் அது வரும். எங்கேயோ பிரச்சனை இருந்தால் அது வராது. அதனால் இதில் விரைப்புத்தன்மை வரலை அப்படின்னா ஆண்கள் வந்து சில விஷயங்களை செக் பண்ணணும். ஒன்று வந்து என்ன மருந்துகள் நீங்கள் சாப்பிட்றீங்கன்றதை பார்க்கணும். தூக்க மாத்திரை, கை கால் வலிப்புக்கு சாப்பிட்ற மாத்திரை, பிளட் ப்ரெஷருக்கு சாப்பிட்ற மாத்திரைகள், பீட்டா பிளாக்கர்ஸ் போன்ற நிறைய மருந்துகள் ஆண்மை குறைவு உண்டாக்கும். நல்லா தூங்காதது கூட ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். மனைவி மேலே இருக்க கோபம், வெறுப்பு ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். ஒரு காலர். ஹலோ, வணக்கம் டாக்டர் சார். வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? நான் அம்பத்தூர்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். லக்ஷ்மி, சொல்லுங்கள். எனக்கு 48 வயசு ஆகுதுங்க சார். வெரி குட், சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெனோபாஸோட சேர்ந்து எனக்கு அதிகப்படியான இந்த பாலியல் உணர்வு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெரி குட். நிறைய பேருக்கு அப்படி வருங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அதை தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா செக்ஸை இப்போ என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா கர்ப்பமாயிருவோன்னு எந்த விதமான தயக்கமும் இல்லை உங்களுக்கு. நல்ல நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பெண்கள் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்கள் கணவரும் ரிலேட்டிவாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். குழந்தைய பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கெல்லாம் உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. செக்ஸை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதோட வேறு என்ன வேலை உங்களுக்கு? இந்த செக்ஸ் ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்க மாதிரி இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது கண்ட்ரோல் பண்றதுன்றதான் தவறுங்க. அதாவது இந்த உணர்வு என்பது இயல்பானது. இது கிஃப்ட், உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு நினச்சிக்கிட்டு அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் 2 பேரும். உங்கள் கணவருக்கு ஏதாவது கொஞ்சம் உடலில் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணார், அவர் இதை என்ஜாய் பண்ணலைன்னா மருத்துவர் அணுகுங்க. இல்லை, அவர் நல்லா என்ஜாய் பண்ணுறாரு தான். அப்படி இருந்தாலும் ரொம்ப அதிகப்படியோன்னு தோணுது எனக்கு. அது தப்புங்க. நீங்கள் கல்யாணம் ஆன மாதிரி ஒரே நாளில் 3 முறை 4 முறை கூட நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். எதுவுமே தப்பு இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் பண்ணுற செக்ஸ் எதுவுமே தப்பு இல்லை. இந்த மாதிரி எண்ணங்களை தவறுன்னு தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் விட்டுருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன நீங்கள் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண போகிறீங்க? இது ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். உங்களுக்கு கேன்சர் வர்றதை குறைக்கும். கணவருக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும். வாழ்க்கை இருக்கிற நேரத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. உடம்புல ஏதாவது அங்கங்கே வயதாக அங்கங்கே வலிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டெய்லி செக்ஸ் பண்ணிங்கன்னா வலியே உடம்புல தெரியாது, டிப்ரெஷன் வராது. யூ வில் பி ஒரு மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு சீக்கிரம் சளி பிடிக்காது. இந்த ஜுரம் சளி எல்லாம் கம்மியாக வரும். IgA என்ற ஆன்டிபாடிஸ் அதிகமாகுது. இந்த மாதிரி ஒரு 20 நல்ல தூக்கம் வரும் செக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே. இப்படி எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் இருக்குங்க டாக்டர். இருந்தாலும் கூட நான் அவரை ரொம்ப தொல்லை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால அதை தாங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் உங்களுடைய எண்ணங்களும் உங்கள் பழமையான தவறான சிந்தனைகளும் உங்களை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான், அதைத்தான் நீங்கள் நீக்கணுமே தவிர செக்ஸ் இல்லை. எதை சரி பண்ணணும்னு இருக்கு. இப்போது இளைஞர்கள் வந்து எனக்கு சுய இன்பம் பண்ணுறேன், வீக் ஆயிடுவேன்னு நினச்சாங்கன்னா எனக்கு மருந்து கொடுங்கன்னா நாங்கள் அதுக்கு மருந்து கொடுக்குறதில்ல. அந்த நீக்கப்பட வேண்டியது அந்த எண்ணங்களே தவிர அந்த விஷயங்கள் சரியானவே தான். அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தவறான இதை பற்றிய தவறான சிந்தனையும் எண்ணங்களும் தான். ஒரு பழங்காலத்து எண்ணங்களை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தடுமாறிட்டு இருக்கீங்க. அந்த எண்ணங்கள் நீக்கப்படணும். மற்றபடி நீங்கள் உங்களுடைய இது இப்படி இருக்கும். மெனோபாஸ் வரும்போது பல பேருக்கு செக்ஸில் ஆர்வம் குறையும், பல பேருக்கு செக்ஸில் ரொம்ப ஆர்வம் அதிகமாகும். ஏன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நல்ல விஷயம். நீங்கள் செக்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். இதில் எந்த தவறும் இல்லை, இது குற்றம் இல்லை. இது அத்தாரிட்டேட்டிவாக நான் சொல்கிறேன். அதனால் அத்தாரிட்டேட்டிவாக நான் சொல்கிறேன். உலக சுகாதார நிறுவனம் சரி, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க. அந்த அத்தாரிட்டேட்டிவாக நான் சொல்கிறேன். சும்மா போகிற போக்கில் உங்களுக்கு ஏதோ சொல்கிறோம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. பல்வேறு ஆய்வுகளோட முடிவுகளோடு நான் சொல்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும்.